ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய் வச்சு காரக்குழம்பு எப்படி செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 தக்காளி, 3 வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், 4 பல்லு பூண்டு. தக்காளியை குட்டி குட்டியாக ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு வெங்காயம் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சொரக்காவை தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை கொட்டிடலாம். அதை நல்லா ப்ரௌனிஸாக வர மாதிரி கிண்டணும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்க. அப்போ தான் அப்பப்போ எடுத்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலரி விட்டுட்டே இருந்தால் நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடியும். அப்படியே ஒரு பக்கம் வந்து சொரக்காவை லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். அந்த தண்ணியோடு தான் நான் ஊற்றுவேன் காரக்குழம்புல. பிகாஸ் இதில் போட்டு வேகிறதுக்கு ரொம்ப எனக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா ப்ரௌனிஸாக வதக்கிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் கொட்டிடுறேன். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். நான் எப்போயுமே எந்த ஒரு வெஜிடபிள் போட்டாலுமே நான் சால்ட்டு போடுவேன். அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் அப்போ டேஸ்ட்டு பார்க்கும்போது. ஏன்னா அந்த சால்ட்லேயே வேகுதில்ல, அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் அப்படி தான் செய்வேன் எப்பயுமே. தக்காளியை நல்லா வதக்கிட்டு நல்லா அதை நசுக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள்,